கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு 12:50. மேத்யூ 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இப்போ யாரு என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி? யாரு பரலோகத்தில் இருக்க என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான். ஏன்னா யார் பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கிறாங்களோ, பிதாவினுடைய சித்தத்தை புரிந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் மாத்திரமல்ல, அவருடைய சகோதரன். யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். எப்படி? நான் கற்பிக்கிற இதெல்லாம் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னுடைய சிநேகிதராகலாம் இருப்பீங்க. அதனால தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எப்படி? அன்பினால் கிரியை செய்யக்கூடியதா. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒன்று. அது யூதர்களாக இருந்தாலும் சரி, யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரே தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடியது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். கலாத்தியர் 6:15 சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். என்ன? நம்ம எல்லாரும் ஒரு புது சிருஷ்டியாக மாறியது தான் காரியம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கொலோசேயருக்கு எழுதும்போது, கொலோசேயர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில், அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் ஒன்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. அப்போ நமக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. விசுவாசத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, அவர் என்ன? பரலோகத்தில் இருக்க என் சித்தத்தினுடைய பிதாவின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு சிநேகிதனால என்னுடைய சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். எப்படி? சகோதரர் என்று வெட்கப்படாமல் அவர் என்ன பண்ணார்? நம்மை அவருடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதர சகோதரிகள். அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பரலோகத்தில் இருக்க நம்முடைய பிதாவினுடைய சித்தம் என்னவோ அதன்படி நடக்கக்கூடிய மக்களாய் இருப்போம். ஆமென். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனா இல்லையா என்பதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், ஏன்னா பரலோகத்தில் இருக்க என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்ன? என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறான். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனா இல்லையான்றதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? வேத வசனத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி ஒரு புது சிருஷ்டியாகி நம்ம எப்படி ஒரு புதிய காரியங்கள் செய்கிறோம் என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு வேத வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது நீங்களும் நானும் அந்த வேத வசனத்தில் குறிப்பிட்டப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஒரு நீதியான வாழ்க்கை வாழும்போது இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து, இவன் என்னுடைய சகோதரன், இவன் என்னுடைய சகோதரி என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவரை ஏற்றுக்கொண்டு விட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. அதைத்தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனா சகோதரியா இல்லையா என்பதை யார் நிர்ணயம் பண்ண முடியும்? நீங்களே நிர்ணயம் பண்ண முடியும். எப்படி? தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு. ஏன்னா என்னுடைய உபதேசத்தின்படி நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்ள முடியும், அன்பு கூறி கை கூட முடியாது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேலே அன்பு கூறுறீங்க, பிதாவாகிய தேவன் மேலே அன்பு கூறுறீங்கிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை வைத்து தான்.
ஏன்னா யோவான் 14:15 சொல்லும்போது என்ன சொன்னார்? நீங்கள் என்மேல் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்போ நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். இல்லையா, நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அப்போ நீங்களே உங்களை சுயசோதனை பண்ணிக்கோங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாக வாழும்படி அவருடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி நடக்கிறீங்களா இல்லையா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி. இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுய சோதனை செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாய் உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி வாழுகிறார்களா என்பதை சரி செய்து உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.